ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நிலா ஹோம் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு வடச்சட்டியை வச்சு அதில் ஆயில் போட்டு நீல வாக்கில் இருக்க 5 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் வந்து சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் தனி மிளகாத்தூள், பெப்பர் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, 2 டீஸ்பூன் தயிர், ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டு போகிறோம். இதோடு நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆனியனையும் சேர்த்து நல்லா பரட்டி மசாலாவில் மேக்னேட் பண்ணி வச்சுருணும். இது ஒரு 1/2 hour வரைக்கும் ஊறணும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நான் 1/2 hour தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 hour வச்சுருந்தா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் வந்து சோம்பு, சீரகம், 7 மிளகாய் வத்தல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது தனியா போடணும். நம்மகிட்ட தனியா இல்லை, அதனால வந்து நான் தனியா பவுட்ராக எடுத்திருக்கேன். தனியாவே இதோட வறுத்து எடுத்துங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அதே வடைச்சட்டியில் வந்து ஆயில் போட்டு நம்ம மசாலாவில் மேக்னேட் பண்ண சிக்கனை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும். இப்படி அந்த இதில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த சிக்கனை வேக விட போகிறோம். சிக்கன் நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டு வைக்க போகிறோம். ஒரு காலத்தில் யாருடா சமைச்சு தருவாங்க சாப்பிடுவோன்னு இருந்தேன் நான். இப்போ என்னடா சமைப்போன்ற அளவுக்கு மாறிட்டோம். இதுதான் நம்ம டிஷ்ஷோட ஃபைனல் அவுட்கம். எப்படி இருக்குன்னு